அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அது 1 வீக்குக்கான சிலபஸ் உங்கள் பிஜிடிஆர்பி சிலபஸ்லேருந்து நீங்கள் யூஜிடிஆர்பி சிலபஸ்லேருந்து படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் வந்து குரூப்பில் வரும். ஸோ இந்த சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தேன். அவனுடைய கீ இன்னும் நான் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் இன்னும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ எழுதி முடித்த உடனே நாளைக்கு மார்னிங் வந்து நாளைக்கு பிடிஓடைய கொஷினோடைய ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் பிஹெச்டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. வேணும்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்டு வரேன். ஸோ பிஹெச்டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, எம்சிக்யூஸும் இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி எம்சிக்யூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 புக்லெட் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 3 புக்லெட் வந்துடும், 3 புக்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா புக்லெட் வரும், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். இது ரொம்ப முக்கியமான சொல்யூஷன் புக்லெட்டு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் புக்லெட்லாம் இதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கொஷின் புக்லெட்டை வாங்கிட்டு நீங்கள் என்னுடைய எம்சிக்யூஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எம்சிக்யூஸ் தான் உங்களுக்கு மெட்டீரியல் அந்த டைப்பில் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஃபுல் செட்டு, அதாவது தியரி பார்ட்டு மெட்டீரியல் வேணும், எனக்கு ப்ராப்ளம் பார்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், தியரி பார்ட்டு வேணும் அப்படின்னா அது ஃபுல் செட்டு வந்துடும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் வந்து எம்சிக்யூஸு வித் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட யூடியூப்பில் நிறைய டைம் போட்டிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ ப்ராப்ளம் நம்பர் லாஸ்ட்டு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்ட ப்ராப்ளம் நம்பர் 29 பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். dy by dx plus y by x equal to 1 by x square. அதோட சொல்யூஷன் என்ன இருக்குன்றது இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கணும். dy by dx plus py equal to q ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே pயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by x, qயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by x square. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஜென்ரல் லீனியர் பிடியோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y e power integral pdx equal to integral of q times e power integral pdx into dx plus c. இந்த ஃபார்மேட் தான் என்னுடைய சொல்யூஷனே இருக்கும். ஓகே. ஸோ அப்போது நம்ம இந்த சொல்யூஷனை நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கான ஜென்ரல் லீனியர் சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் நீங்கள் அங்கே புட் பண்ணால் போதும். பியோட வேல்யூ என்ன, 1 by x. அப்போ இந்த டேர்ம் வந்து தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் if equal to e power integral pdx. ஓகே. ஸோ நீங்கள் இன்டெகிரலில் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன டவுட்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகே. ஸோ e power integral pdx தான் இன்டெகிரேஷன் ஃபேக்டர். சப்போ y டைம்ஸ் e power integral ஆஃப் pயோட வேல்யூ நாங்கள் பாருங்கள் 1 by x into dx. ஓகே. ஈக்குவல் டு இன்டெகிரல் qயோட வேல்யூ வந்து 1 by x ஸ்கொயர் into e power integral ஆஃப் 1 by x into dx ப்ளஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நான் ஷார்ட்டாக போட்டிருப்பேன். இந்த ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜென்ரலாக ஒர்க் அவுட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 by x உடைய இன்டெகிரேஷன் வந்து log x, e power log x. ஸோ இதுக்கு தான் அந்த ஃபார்முலா புக்லெட் கையில் இருக்கணுன்றது. இதெல்லாமே ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துட்டேன். 1 by x ஸ்கொயர் இன்ட்டு e power log x. கரெக்டுங்களா? இன்ட்டு dx ப்ளஸ் c. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், e log கேன்சல் அவுட் ஆகிடும், ஏன்னா ரெண்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ y டைம்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள், y e exponential and logarithmic cancel out ஆயிடுச்சுன்னா y times x equal to integral of 1 by x square times x into dx plus c. ஸோ இந்த x கட் ஆகிடும். ஸோ integral of 1 by x into dx plus c. ஸோ 1 by x ஓட இன்டெகிரேஷன் நாங்க அகைன் log x. ஸோ log x plus c வந்துடும். ஸோ இப்போ yx இருக்கு, எனக்கு y தான் சொல்யூஷன். அப்போ y equal to நான் கன்வெர்ட் ஆகும் log x divided by x plus c by xன்னு வந்து நிற்கும். அவ்வளோதாங்க. ஸோ இதை நீங்கள் டக்குன்னு போட கற்றுக்கணும். அதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்டெகிரேஷன் ஃபேக்டர் வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிபிள் பண்ணுங்களேன், சிம்பிளாக முடியும் பாருங்கள். இதை பாருங்கள், இதுவுமே நீங்கள் எப்படி கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னன்னா இன்டெகிரேஷன் ஃபேக்டர் தெரிஞ்சிட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒய் டைம்ஸ் ஈக்குவல் டு 1 by xன்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா? இப்போ இது எப்படி இருக்கலாம், டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய்யா பாருங்கள், எவ்வளோ ஷார்ட்கட் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் போடுற மெத்தடும் உங்களுக்கு தெரியணும், ஷார்ட்கட்டும் தெரியணும். அதுக்கு தான் இந்த முக்கியமான ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். எப்படி இதை வந்து டக்குன்னு முடிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இன்டெகிரேஷன் ஃபேக்டர் தெரிஞ்சிட்டாவே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த டேர்ம்ஸால் மல்டிபிள் பண்ணி டேரெக்டாக எக்ஸாக்ட் கன்வெர்ட் ஆகிடலாம். ஏன் யூவி ஃபார்மேட்டில் பாருங்களேன், டி ஆஃப் யூவியோட ஃபார்முலா என்னங்க,
டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். அவ்வளோதாங்க, சிம்பிள். அப்போது எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அவ்வளோதான். இப்போ இன்டகிரேஷன் போடுங்க. டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் 1/x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போது டிஎக்ஸ் இது எக்ஸ் ஃபார்மேட்டு, அப்போ எக்ஸ் ஒய்னு வந்துடும். ஏன்னா டிஎக்ஸ் என்டர் பண்ணால் எக்ஸ்ன்ற மாதிரி. ஸோ இது லாக் எக்ஸ் வரும், லாக் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்துடும். இதுலேருந்து ஒய் பிடிங்க. என்னங்க ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக இந்த ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போது நீங்கள் போடுற மெத்தடும் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அதையுமே நம்ம இப்படி பண்ணலாமான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நான் அதை கொடுத்துருவேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ்லாம் இதாங்க இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எம்சிக்யூஸ் வாங்கிக்கங்க. இதுக்கப்புறம் வெறும் கிளாஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் கண்டென்ட்டுமே நான் தனியாக கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த 5 புக்லெட் வாங்கிடுங்க, மிஸ் பண்ணாமல் அந்த 5 புக்லெட் வாங்கி படிங்க. ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். இதை வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு ப்ராப்ளமும் நோட் போட்டு எழுதுங்க. யூடியூப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் யூடியூப் வீடியோ கண்டென்ட் அப்படின்னே போட்டு என்ன பண்ணுறீங்க, நோட் போட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணுறச்ச நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக முடியும். இதில் ஆக்சுவலாக என்னன்னா, இந்த கொஷின் வந்து ராங் ஸ்கேன் ஆஃப்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, இது வந்து -2 வரக்கூடாது, +2 தான் வரணும். நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து இந்த ஏரோ மார்க் போடும்போது டக்குன்னு அந்த சிம்பிள் அடிச்சது கவனிக்கல. அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த டேர்ம் வந்து ஒரு மைனஸ்னு வந்து மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த கீழே எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த ராங் ஸ்கேன் கூட பாருங்களேன், இதுவுமே உங்களுக்கு சிம்பிள் தான். ஸோ ராங் ஸ்கேன் போட்டுடலாமா? ராங் ஸ்கேன் பாருங்கள். ஓகே, இந்த ராங் ஸ்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, போட்டுடலாம். இது எப்படின்னா, ராங் ஸ்கேன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. y1 y2 y3 3 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னுடைய ராங் ஸ்கேன் பாருங்கள். y1 y2 y3 y1 dash y2 dash y3 dash y1 double dash y2 double dash y3 double dash. ஓகே, ஸோ இந்த ராங் ஸ்கேன் இது டெரிவேட்டிவ் y1 டேஷ்ன்றது y-ஓட டெரிவேட்டிவ். இது y1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், y2 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், y3 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ராங் ஸ்கேன் இது கிடைக்கும். இந்த ரோன் காலத்துக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் தான் மாட்டும். ஸோ மாற்றச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 1 டைம்ஸ்க்கு மல்டிபிள் ஆகும், மற்றெல்லாம் 0 ஆகிடும். இப்போ இது போடும்போது என்ன ஆகும், e பவர் -x -x 1 வந்துடும். ப்ளஸ் டைம்ஸ் e பவர் -xனா இது e பவர் 0. அப்போது 1 × 2 வந்து நிற்கும். ஸோ ஆன்சர் வந்து 2. அவ்வளோதாங்க, ராங் ஸ்கேன். ஓகே, ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு புரியுது, இந்த மைனஸ் டேர்ம்ஸ் வரக்கூடாது. ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கொஷின். இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சொல்யூஷன் அழகாக போட்டிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எவன் சால்வ் பண்ணுறனோ அவனுக்கு தான் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ அது நான் ஃபீல் பண்ணுறேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நல்லா சால்வ் பண்ணணும், வெயிட்டாக சால்வ் பண்ணணும். எதா கொடுத்தாலும் அடிப்பண்டா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஹார்ட்டு. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டாவே ஒரு ஹார்ட்டு. அதுக்குள்ளே என்ன சால்வ் பண்ணிட்டாலும் அந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ y × y டைம்ஸ் y dy / y × log y = dxன்னு வந்து நிற்கும். ஸோ என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்தா ஒரு வேரியபிள் தூக்க முடியும்னு பார்க்கணும். t = log y சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போது dt/dy போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/y × 1/yன்னு கிடைக்கும். ஸோ அப்போ dtயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ dtயோட வேல்யூ சொல்லுங்கள். ஸோ dt = 1/y × dyன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போது இந்த டேர்ம் என்ன ஆகுது பாருங்களேன், இந்த dy/y வந்து dtன்னு போட்டுக்கலாம். ஸோ t log yன்னு எடுத்திங்கன்னா 1/t × dt = integral of dx. இது log tன்னு கிடைக்கும். log t = x + cன்னு வந்து நிற்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் t வேணும்னா என்ன கிடைக்கும், e பவர் c கான்ஸ்டன்ட் டைம்ஸ் e பவர் xன்னு கன்வெர்ட் ஆகிடும். எக்ஸ்போனன்ஷியலாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ y ரீப்ளேஸ் பண்ணுங்கள். t = log y = c e பவர் xன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது எக்ஸ்போனன்ஷியல் பண்ணால் c e பவர் exன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் சொல்யூஷன். இவ்வளோ ட்ரிக்கியாக கேட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கொஷின். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த கொஷினுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கும் ஆன்சர் நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கொடுத்த கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போட்ட புக்லெட் தனியாக இருக்குது. ஸோ கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து 10 டெஸ்ட் போட்டிருக்கிறது வரைக்கும். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் புக்லெட் வேணும் அப்படின்னா அது தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கான புதுசாக வரவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் இருக்கவங்களும் இந்த புக்லெட் தேவைப்படாது. வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அப்படின்னு தனியாக ஒரு புக்லெட் போட்டிருக்கேன். ஸோ இது வாங்கிக்கங்க. அதே போல் யூடியூப் வீடியோ டெஸ்ட்னு தனியாக போட்டிருக்கேன். இந்த 2 புக்லெட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் தனியாக வாங்கிக்கணும். அந்த 5 புக்லெட் இருந்தது ஒரு தனியாக ஆஃபர். இது ஆஃபரில் வந்துடும், இந்த காம்போ ஆஃபரில் வந்துடுது 5 புக்லெட்டு. ஓகே, இது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டும் யூடியூப் வீடியோ புக்லெட்டும் 2 புக்லெட் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வேணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா சேனலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க.
தேங்க் யூ.